என்ன இது, நான் போட்ட பிளான் இப்படி சொதப்பிடுச்சு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மோனிஷா இப்படி மாறுவான்னு. அவளை நம்பி தான் நான் போனேன். கொஞ்சமான ரோஷம் வேண்டாம் அவளுக்கு. ச்சே, நான் நினச்சதெல்லாம் உள்டாவா போச்சே. இப்போ என்ன செய்ய? இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 15-20 நாளில் இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயோ நிறுத்தணுமே, எப்படி நிறுத்த? முதல்ல நிறுத்திட்டா இல்லை கல்யாணத்தை அன்னைக்கு நிறுத்திட்டா? வேண்டாம் வேண்டாம், முதல்ல நிறுத்திட்டா அது 4 பேரோட நின்றுடும். கல்யாணத்தை அன்னைக்கு போய் நிறுத்தணும். அப்போ தான் அந்த கிறிஷ் கூனி குறுகி வெக்கப்பட்டு நிற்குவான். அப்போ வேறு வழி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன தானே கட்டணும். ஆனால் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த மனோ வேற வழிஞ்சுன்னு நிற்குவான். அவன்கிட்ட ஐடியா கேட்டா அவனே ஒரு முட்டாள். அவன்கிட்ட ஒரு 4 விஷயம் வாங்குறதுக்கே நான் பல்ல இழிச்சிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. எரிச்சலாக இருக்குது. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்ன லவ் பண்ணி இருந்திருக்குவான். அதை என்கிட்டயே சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி எங்கள் அப்பாவும் இந்த சம்மதத்தை பேசி முடிச்சிட்டாரு. எனக்கு கேட்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. நான் அவங்க பாஸ் மட்டும் இல்லை, அது அவனோட ஃப்ரெண்டு கூட. அவனை லவ் பண்ணியிருக்கேன், அதை கூட அவனால் புரிஞ்சிக்க முடியாமல் காட்டினா என்னதான் காட்டுவேன்னு நிற்கிறான் விளங்காதவன். அவன்லாம் ஒரு ஆளே இல்லை, அவனை விட்டு தள்ளலாம். ஆனால் இந்த கிறிஷோட கல்யாணத்தை எப்படி நிறுத்த? நான் அந்த மோனிஷா எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சேன். பார்த்தா அவளே இப்படி கையை விரிச்சிட்டா. இந்த கிறிஷோட அத்தை இது சரிப்பட்டு வருமா எனக்கு தெரியலையே. லாஸ்ட் மினிட்ல அவங்க பொண்ணை கட்டி வச்சுட்டா நான் என்ன செய்ய? வாண்டடாக நானே போய் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகுது. இதுக்கு என்னதான் வழி? பேசாம அவங்க வீட்டில் போய் கிறிஷ் என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டா? ச்சே, இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் கிறிஷ் வீட்லையா? அவன் என்னவோ பெரிய சத்ய ஹரிச்சந்திரான்னு நினச்சின்னு ஓவர சீனை போடுவாங்க. என்னென்ன செய்ய? யாரை பார்த்தா இந்த கல்யாணம் நிற்கும்? இனி அந்த கிறிஷோட அத்தைக்கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். வேண்டாம், இது எனக்கு ஃபர்ஸ்டே தோணாமல் போச்சே. ச்சே, நான் ஒரு முட்டாள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றது கரெக்டு தான். போய் அவங்க அத்தைக்கிட்டே ஹெல்ப் கேட்டுட்டேனே. இது அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டா? இல்லைனா நான் நினைக்கிற மாதிரி அவங்க பொண்ணையே கட்டி வச்சுட்டா? வேண்டாம், இனிமேல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. என்ன செய்ய? யாரை பிடிச்ச அந்த கல்யாணம் நிற்கும்? ஐடியா! அடச்சே, இந்த விஷயம் நம்மளுக்கு தோணாமல் போச்சே. நம்ம ஏன் அவங்கள போய் இவங்கள போய் மீட் பண்ணுறது? பேசாம அந்த கிறிஷை கட்டிக்க போகிற பொண்ணையே மீட் பண்ணிட்டா? சூப்பர் மது, சூப்பர் ஐடியா. உன்னை மிஞ்ச ஆளே இல்லை போ. கரெக்ட். எந்த பொண்ணாக இருந்தாலும் அவள் கட்டிக்க போகிற புருஷன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னா அவள் கட்டிக்க எப்படி விருப்பப்படுவா? இதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். எப்படியும் அவள் இன்னும் சின்ன பொண்ணு தான், படிச்சுன்னு இருக்கா. அவளை மேனிப்புலேட் பண்ணிட்டா போதும், அவளே தானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. அவன் நம்புகிற மாதிரி 2-3 பொய்யை சொல்லி இந்த கிறிஸ்டியனை ஏமாத்திட்டான், அவன் ரொம்ப கெட்டவன், அவனை நம்பாதேன்னு சொல்லிட்டா போதும், என் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ச்சே, என்ன மது, இவ்வளவு ஈஸியான வழியை விட்டு நீ யாரையோ போய் மீட் பண்ணியே. உடனே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். நாளைக்கே அந்த பொண்ணோட அட்ரஸ் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும். அப்புறம் நான் நிறுத்த வேண்டாம், அவளே ஆட்டோமேட்டிக்காக கல்யாணத்தை நிறுத்திடுவா. சூப்பர் ஐடியா மது. என்ன நல்ல ஐடியா, எதை பற்றி பேசின்னு இருக்க? அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, நான் எதுவும் பேசலையே. உனக்கு என்ன அப்படியே கேட்டுச்சு? ஆமாடி,
என்ன ரூம்லேருந்து சவுண்டு வருது? யார்கிட்டயா பேசின்னு இருக்கியான்னு பார்க்க வந்தேன். எதை பற்றி பேசின்னு இருக்க? யார்கிட்ட பேசின்னு இருந்த? ஃபோன் கூட இல்லை. என்னடி ஆச்சு உனக்கு? அது அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லையே. நான் யார்கிட்டயும் பேசலையே, எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்லடி, உன் ரூம்லேருந்து தான் எனக்கு சவுண்ட் வந்துச்சு. அதான் என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். இல்லைம்மா, அது நான் இல்லை. பக்கத்து வீட்டில் யாராவது பேசுகிற சவுண்ட் ஒன்று கேட்டிருக்கோம். அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. நீ பேசின மாதிரி தான் இருந்துச்சு. சரிம்மா, இப்போ யார் பேசுனா என்ன? எதுக்கு இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுற அதை பற்றி? ஏண்டி இப்படி எரிஞ்சு விழுற? என்ன ஏதுன்னு கேட்க தானே வந்தேன். ஆமாம், எங்கே வெளியே போயிட்டு வரேன்னு போனே? எங்கே போனேன்? மாப்பிள்ளையை பார்க்கவா? ஆமாம், எனக்கு ஆசை தான். அவன் மூஞ்ச ஓயாமல் பார்த்துக்கிட்டு இந்த அம்மா வேற எனக்கு கடுப்பாக்கிக்கிட்டு. என்னடி எதுவும் கேட்டா சொல்ல ஒழுங்கா. அம்மா என்னம்மா வந்து, நான் ஒன்றும் அவனை பார்க்க போகல, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் எப்படி பேசிக்கினாலும் சரி, ஏன் முன்னாடி மாப்பிள்ளை அவன் இவன் எல்லாம் பேசாத. எனக்கு பிடிக்காது. மோ, கட்டிக்கிற அவனே சைலண்ட்டாக இருக்காம்மா, உனக்கு என்னம்மா? இங்கே பாருடி, நாங்கள் தேடினாலும் அந்த மாதிரி மாப்பிள்ளையும் அந்த மாதிரி மாமியாரும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கோ. புரிஞ்சுதா நான் சொல்கிறது? எனக்கு எல்லாம் புரிஞ்சுதுமா, நீ போமா. அவனை பற்றி பேசி எனக்கு கடுப்பாக்காத. என்னடி இப்படி பேசுகிற? நீ தானே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன. அதுவும் நீ தானே இந்த பையனை லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்ன. இப்போ ஏன் இப்படி பேசுகிற? மா, நான் எப்படியும் பேசல, சும்மா என்ன டென்ஷன் ஆக்காத. நானே இப்போ பயங்கர கோபத்தில் இருக்கிறேன். பேசாமல் போயிடுங்க. என்னாச்சு இவளுக்கு? நல்லா தானே இருந்தா, ஒரேடியாக ரொம்ப தான் பண்ணுறா. என்ன ஏதுன்னு மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். நானே அவனை கட்டிக்கணுமேன்ற கடுப்பில் இருக்கேன். இந்த அம்மா வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு என்னை இன்னும் எரிச்சலாக்குறாங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த கிறிஷோட கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு போனான். மறுபடியும் ஆளையே காணுமே. ஒரு ஃபோன் கூட பண்ணல. இந்த பொண்ணை நம்பலாமா வேண்டாவா? அங்கே கல்யாணம் என்னைக்குன்னு கூட தெரியல. யாரை கேட்டால் தெரியும்? நான் வேற அங்கே எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு தொலைச்சிருக்கேன். ஒரு நாடகத்தை போட்டு அம்மா கிட்ட சிம்பத்தியை க்ரியேட் பண்ணிடணும். அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்துன்னு போயின்னு இருந்தா அங்கே என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அம்மாவுக்கு ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லணும்.